வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் குமரி ஹாபிஸ் அண்ட் குக்கிங். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு முட்டை பொரியல் பண்ண போறோம். இது முட்டை பொரியல் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது முட்டை பொரியல், முட்டை பொடிமாஸ், முட்டை தோரன், அதுக்கப்புறமா எக் புர்ஜி அப்படிலாம் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு காமனாக முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அப்போ நான் வந்து முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு 100 எக் எடுத்திருக்கேன். அதாவது 50 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு. அப்போ என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது புதுசான ரெசிபி ஏதாவது வேணும்னா என்னோட இதில் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது போட ட்ரை பண்ணுறேன். அப்போ நமக்கு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறப்ப பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இந்த முட்டை உடைக்கும்போது வந்து ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு சில முட்டைகள் வந்து கெட்டுப்போன முட்டையும் இருக்கும். அதனால் வந்து உடைக்கும்போது செப்பரேட்டாக உடைக்கிறது நல்லது. அப்போ நம்ம இப்போ முட்டை எல்லாம் உடச்சி முடிஞ்சிருச்சு. எக் புர்ஜி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்ம முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கடாயை எடுத்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் விடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் வந்து கடுகு, இப்போ கொஞ்சம் வத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய், இதோட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போடலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1.5 kg போல் வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அது போடலாம். இதே மாதிரி ரொம்ப பரந்த ஒரு பாத்திரம் எடுத்தாச்சுன்னா நம்ம இதே மாதிரி பொரியல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் இலக்கி விடுறதுக்கெல்லாம். அப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் பச்சை மிளகு போட போகிறோம். பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இது கூட போடலாம். ஒரு ஹாஃப் kg இருக்கும் இந்த பச்சை மிளகாய். இது கூட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போது ஒரு ஹாஃப் அளவு உப்பு தான் நான் போடுறேன். மறுபடியும் மீதம் உள்ளது அந்த எக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் போடலாம். இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பத்தாது, கொஞ்சம் கூட போடுறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர். நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது உங்களோட சாய்ஸு. ஏன்னா சிக்கன் மசாலா சேர்த்தா கொஞ்சம் நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதே கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மசாலா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரோஸ்ட் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் நல்ல ஒரு மனம் வருது. நம்ம இது கூட தக்காளி வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் அது உங்களோட சாய்ஸு. நான் இப்போ தக்காளி சேர்க்குறதில்ல. ஏன்னா தக்காளி சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் வாட்டர்லேருந்து தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ணலாம். முட்டை ஆட் பண்ணும்போது இதோட சென்டரில் கொஞ்சம் இப்படி கேப் விட்டாச்சுன்னா அந்த முட்டை குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா சைடு இது பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சுன்னா அந்த எக்கு வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் அந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை எல்லாம் அதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நெருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் மிதமான ஒரு நெருப்பு வச்சா போதும். இப்போ இதே மாதிரி ஒரு பிஸ்கதாக இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும். எக் புர்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எக் புர்ஜி வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுக்கணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன்.
கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு இருக்கேன். ஆனால் எக் புர்ஜி இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பெட்டராக இருக்கும். அதனால் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல அருமையான ஃப்ளேவர் வருது. முட்டை ரோஸ்ட் ஆகிற டயத்தில் ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க. அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதெல்லாம் தனி ஒரு சுவை தான். இப்போ கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ நண்பர்களே, நம்ம எக் புர்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்குது எக் புர்ஜி. அப்போ இது இப்போ நம்ம டேஸ்டிங் டைமு. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் கொஞ்சமாக எக் புர்ஜி எடுத்துருக்கேன். எக் புர்ஜி அதாவது நம்ம முட்டை பொரியல். இப்போ முட்டை பொரியல் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது முட்டை பொரியல். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. நல்ல மனம், அருமையான மனம். முட்டை ஃப்ரையாக அந்த மனத்தோட இது வேறு லெவலு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது எக் புர்ஜி. அப்படியே நம்ம இது ஒரு கிராமத்து ஸ்டைல், வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள ரெசிபி இந்த எக் புர்ஜி. அப்போ அதனால் அந்த கிராமத்து அந்த டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக அருமையாக கிடைக்குது. அப்போ இந்த எக் புர்ஜி வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா, சோறு, அதுக்கப்புறமா தோசை இது கூட சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். அது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதோட எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சா, அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு வீடியோஸோட மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.